வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 25. மணிமேகலை அழுவதை பார்த்த ஆசிமுக்கும் கண்கள் வெகுவாக கலங்கி போயிற்று. கண்களுக்கு மேலாக அவனது நெஞ்சம் பதறி துடித்தது. தன்னையும் மீறி அவளை இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டன அவனது கரங்கள். அதைத்தான் அவளும் எதிர்பார்த்திருப்பாளோ? அழுகை சத்தம் முன்பை விட அதிகமானது. மொத்தமாக 4 நாட்கள் அவளோடு பேசாமல் இருந்தது. அதற்கே தனது வாழ்வே ஒன்றுமில்லாத சூனியமாகிவிட்டது போல உணர்ந்தான் அவன். உண்ண பிடிக்கவில்லை, உறங்க பிடிக்கவில்லை, யாரோடும் இயல்பாக பேசி சிரிக்க முடியவில்லை, வேலையிலும் கவனமே செலுத்த முடியவில்லை. கடந்த 4 நாட்களுக்குள்ளாக ஆசிமுக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருந்தது அதிசயம்தான். மணிமேகலையின் அழுகை கொஞ்சம் மட்டுப்பட்டவுடன் அவளது கண்களை துடைத்து விட்டவன், நீ ஆசைப்பட்ட மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மேகல. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். இந்த திருட்டு கல்யாணத்தால என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம இந்த வாழ்க்கையே பிடிக்கல. பேசாம செத்துட்டா என்னன்னு தோணுச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு மரண அவஸ்தைப்பட நான் தயாரா இல்ல. பாரு, அழுது அழுது உனக்கு கண்ணெல்லாம் எப்படி செவந்து போச்சு, முகமெல்லாம் கூட வீங்கி போயிருக்கு. இனிமே உன்னை இப்படி அழவிடவே மாட்டேன் மேகல. நீயும் உங்க அப்பா உன்னை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரோன்னு பயப்பட தேவையும் இல்ல, சரியா? நாளைக்கு நான் அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆசிம் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டு மௌனமாக இருந்தாள் மணிமேகலை. ஏதாவது பேசுடி, இப்ப இப்படி சொர்ணாக்கா மாதிரி முறைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு சொல்றியா இல்ல ஊஹும் சொல்றியா என்று கேட்டான் குறும்பாய். தனது விரல்களால் அவளது கண்ண மேடுகளை நிமிண்டியபடி அவனது செல்ல சேட்டையை உள்ளுக்குள் ரசித்தவள் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே மேலே நிமிர்ந்து லிப்டுக்குள் இருந்த கேமராவை சுட்டிக்காட்டி, இந்த கேமரா ஒர்க் ஆகுமா என்று கேட்க அவனோ திருதிருவென விழித்தான். எவ்வளவு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு அவளிடம் அபிப்பிராயம் வேண்டி நிற்கிறான். இவள் என்னவென்றால் கேமரா வேலை செய்யுமா இல்லையா என்று அவனை விசாரித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த கருமம் வேலை செய்தால் என்ன, செய்யாவிட்டால் நமக்கென்ன? யோசனையோடு கூர்மையாக அவளை பார்த்த ஆசிம், ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லாம நீ என்ன கேமராவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? லூசாடி நீ என்று எரிச்சலாய் கேட்க அவனை மேலிருந்து கீழாக அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்த மணிமேகலை, லூசி யாருன்னு அப்புறமா சொல்றேன், இப்ப நீ கேமராவை பத்தி சொல்லு என்று மீண்டும் அதிலேயே வந்து நின்றாள். வரும்போது அதையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த லிப்டுக்குள் யாருடைய குரலும் கேட்கவில்லை. முழு அமைதி மட்டுமே நிலவியது. ஆசிம் பேசி முடிப்பதற்குள்ளாகவே அவனுடைய இதழோடு சேர்த்து அவன் சொல்ல வந்த வார்த்தைகளையும் தனது இதழ்களுக்குள் இழுத்து கொண்டாள் மணிமேகலை. இன்ப அதிர்ச்சியில் பெரிதாய் கண்களை விரித்தவன் பிறகு இன்ப மயக்கத்தில் கண்களை மூடிக்கொண்டான். ஆசை தீர ஒரு 5 நிமிடம் முத்தமிட்டு விட்டு பின்பு பிரிந்தார்கள். ஒற்றை விரலால் அவனது ஈர உதடுகளை வருடியவாறே மணிமேகலை கேட்டாள், இப்ப சொல்லு, யார் லூசு? தனது உதட்டின் மேல் இருந்த அவளது விரலை பற்றி சின்னதாய் ஒரு முத்தம் வைத்துவிட்டு, அத வேற விவரமா சொல்லித்தான் தெரியணுமா? நான் தாண்டி அந்த லூசு. இன்னைக்கு இல்ல, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனே அப்பவே இங்க இருந்த நட்டு கழண்டு எங்கேயோ விழுந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கண்ணிலேயே காணோம் என்று தலையை தொட்டு காண்பித்துவிட்டு சிரித்தான் ஆசிம். ஆதவன் சொல்லிவிட்டு சென்றது போல 5 மணி வரை தன்னால் இயன்றவரை கோப்புகளை அடுக்கி வைத்துவிட்டு வெளியே வந்தால் மயூரி. லேப்டாப்பை நீ எடுத்துக்கொண்டு வர வேண்டாம், நானே வந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று ஆசிம் சொல்லிவிட்டதால் லேப்டாப்பை அறைக்குள்ளேயே விட்டுவிட்டாள் மயூரி. லிப்ட் 4வது தளத்திலேயேதான் நின்று கொண்டிருந்தது. கீழே இறங்குவதற்கான பட்டனை அழுத்திவிட்டு காத்திருந்த மயூரி விரிய திறந்த கதவு வழியாக கண்டது மணிமேகலையும் ஆசிமும் காற்று நுழைய கூட இடம் கொடாது இறுக்கமாக கட்டிக்கொண்டு நின்ற காட்சியைத்தான். முருகா 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 என்றவாறே அந்த பக்கமாய் திரும்பி நின்று கன்னத்தில் தப்பு போட்டுக் கொண்டாள் மயூரி. ஆசிம் காற்றாய் பறந்து வெளியே ஓடிவிட அவனை தொடர்ந்து ஓட முயற்சித்த மணிமேகலையை இழுத்து பிடித்து லிப்டுக்குள் தள்ளிய மயூரி, உங்க ரொமான்ஸ நாளைக்கு காலையில வந்து கண்டினியூ பண்ணுங்க, இப்ப கீழே வா, பஸ்ஸுக்கு டைம் ஆகுது என்று சொல்ல, எதுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் காத்திருக்கணுமா? எனக்கு வீட்டுக்கு போன உடனேயே கடலை வறுக்க ஆரம்பிச்சிடுவோம் என்று வாயெல்லாம் பல்லாக சொன்னால் மணிமேகலை துப்பட்டாவின் நுனியை திருகிக் கொண்டே பெருவிரலால் தரையில் கோலம் வேறு போட்டுக் கொண்டிருந்தாள். வெட்கமாம்.
தனது துப்பட்டாவை மணிமேகலையிடம் நீட்டினாள் மயூரி. எதுக்கிது என்று புரியாமல் அவள் கேட்க, தடச்சுக்க, ஓவரா வலியுது, சீ போடி என்று அதற்கு வேறு தனியாக வெட்கப்பட்டாள் மணிமேகலை. மகி, எனக்கு ஒரு சந்தேகம்டி, அது எப்படி சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் வடதுருவ தென் துருவ மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்சி வச்சுட்டு தெரிஞ்சீங்க, இப்ப என்னடானா இப்படி பச்சக்குன்னு பச போட்டு ஓட்டுன மாதிரி ஒட்டிக்கிட்டு நிக்கிறீங்க, என்னடி நடந்துச்சு என்று ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஒரு சேர மணிமேகலை வினவினாள் மயூரி. ஆசிம் சொன்ன பதிவு திருமணம் பற்றிய தகவலை மயூரியிடம் சொன்னாள் மணிமேகலை. உனக்கு ஓகேவா மகி? அம்மா அப்பாவை நினைச்சு எந்த பயமும் இல்லையா? கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு மயூ, ரொம்பவும் கவலையாவும் இருக்கு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா மயிலு, இப்பெல்லாம் ராத்திரி ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது. எங்க நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவோமோ, கல்யாணம் நடக்காதோ, அப்பா என்ன கட்டாயப்படுத்தி வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரோன்னு பயந்துகிட்டே விடிய விடிய தூங்காம கிடப்பேன். ஆனா இனிமே அப்படி பயப்பட தேவையில்லை. அம்மா அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதை தவிர வேற வழியே இல்லையே. கொஞ்ச நாள் போனா அவங்க மனசு மாறி எங்களை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. அவங்களோட பிடிவாதத்துக்கு பயந்து நான் இவனை விட்டுட்டு வேற எவனையோ கட்டிக்கிட்டா என்னோட வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். ஆசிமை தவிர வேற யாரையும் புருஷனா நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்புறம் எப்படி இன்னொருத்தனோட சேர்ந்து வாழ்றதா? அவன் உலக அழகனாவே இருந்தாலும் சரி, உலக பணக்காரனாவே இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம். எனக்கு ஆசிம் மட்டும்தான் வேணும். ஏமையும் எங்க கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட நீ வருவதானே என்று கேட்ட மணிமேகலையை முறைத்தாள் மயூரி. நான் வராம உன் கழுத்துல ஆசிம் கட்ட போற தாலியோட 3வது முடிச்ச போட போறது வேற யாரா? லேசான முறைப்போடு உல்லாசமான குரலில் கேட்ட மயூரியை மயூ என்று நெகிழ்ந்து போய் கட்டிக்கொண்டாள் மணிமேகலை. ஆதவனுக்கு ஒரே தலைவலி. யாரோ ஒரு பெரிய சுத்தியலை வைத்து தலையில் டமார் டமார் என்று அடிப்பதை போன்ற வலி. கடந்த 4 நாட்களாக, அதாவது எப்போது ஆசிமையும் மயூரியையும் ஒரு சேர அந்த ரூஃப்டாப் ரெஸ்டாரண்டில் வைத்து பார்த்தானோ அன்றிலிருந்து ஆரம்பித்ததுதான் இந்த தலைவலி. முதலில் இருவரது பழக்கத்தையும் சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டான் அவன். அந்த பீச் ரெசார்ட்டில் அவனோடு சேர்ந்து அவள் டான்ஸ் ஆடியது கூட ஆதவனது வயிற்றெரிச்சலை கிளப்பி விடுவதற்கு தான். அது அவனுக்கும் நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அதன் பிறகு இருவரது நடவடிக்கைகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஆதவனால் இயல்பாக இருக்க முடியவில்லை. ரெஸ்டாரண்டில் வைத்து பார்த்தபோது ஆசிமின் கைமேல் தன் கையை வைத்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் மயூரி. அப்புறம் அடுத்த 2 நாட்களும் மணிமேகலை வேலைக்கு வரவில்லை. இவர்கள் இருவரும் அடிக்கடி சைகையால் ஏதோ தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆசிம் அரை மணிக்கு ஒரு தரம் வந்து ரிசப்ஷனில் ஏதோ அவளிடம் குசுகுசுத்து விட்டு போனான். இருவரும் யாருக்கோ அடிக்கடி போன் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த 2 தினங்களிலும் 2 பேருமே பதட்டமாக இருந்தார்கள். அதுதான் இங்கே குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மணிமேகலை லீவில் இருந்த அந்த 2 நாட்களும் மயூரி பஸ்ஸில் வீட்டிற்கு போகவில்லை. ஆசிம் தான் தனது பைக்கில் அவளை டிராப் பண்ணினான். 3ஆம் நாள் காலையில் நடந்த சம்பவம்தான் இன்னும் சுவாரஸ்யம். அதாவது அன்று மணிமேகலை 2 நாள் லீவிற்கு பிறகு வேலைக்கு வந்திருந்தாள். ஆமாம், அப்படித்தான் அவனுக்கு நினைவிருக்கிறது. அவள் முன்னிலையில் கூட இருவரும் கண்களால் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை மணிமேகலை கவனித்தாளா இல்லையா என்பது அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் மயூரி ஏதோ ஒரு விஷயத்தை கஞ்சாடையாக சொல்ல அதை புரிந்து கொண்டார் போல அவனும் தலையாட்டிக் கொண்டே போய்விட்டான். ஆசிம் மற்றும் மயூரி மீதான சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகப்பட்டு வலுவாகிக் கொண்டே வந்தது ஆதவனுக்கு. அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் இருக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அதையும் தாண்டி வேறு ஏதோ, அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அத்தியாயம் 26. ஒருவேளை மயூரி சாதாரணமாக பழகுவதை தவறாக எண்ணிக்கொண்டு ஆசிம் வேறு நோக்கத்தோடு மயூரியிடம் பழகுகிறானோ? ஆனால் ஆசிம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. யாருக்கு தெரியும் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ? இந்த கலிகாலத்தில் எவனையுமே 100% நல்லவன் என்று சான்றிதழ் கொடுக்கவே முடியாது. அதுவும் இந்த மயூரி பிசாசுக்கு இருக்கும் அழகிற்கும் கவர்ச்சிக்கும் கண்ணே இல்லாத குருடனுக்கு கூட அவள் மீது ஆசை வரும். அப்படி இருக்கையில் இவனெல்லாம் எம்மாத்திரம்? உண்மையில் இருவருக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்படியாவது விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் அது நிச்சயமாய் ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு தள்ளிவிடும் மயூரியை அல்லது ஆசிம்மை. அதை மட்டும் ஆதவனால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் யாரை கூப்பிட்டு என்னவென்று விசாரிப்பது? அவர்கள் இருவரும் எப்படி பழகுகிறார்களோ, தப்போ சரியோ அவனுக்கு தெரியாது. ஆனால் உண்மை என்னவென்று மயூரியின் வாய்மொழியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு நிறையவே இருந்தது ஆதவனுக்கு.
ஆனால் அவளை அழைத்து விசாரிக்கும் தைரியம் ஆதவனுக்கு நிச்சயம் கிடையாது. அன்று பீச் ரெசார்ட்டில் வைத்து எதற்காக ஆசிமோடு டான்ஸ் ஆடினாய் என்று கேட்டதற்கே எப்படி நறுக்கு தெரித்தார் போல பதில் சொன்னாள். நிச்சயம் இதை பற்றி கேட்க போனாலும் அப்படித்தான் ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவாள். அதில் என்ன சந்தேகம்? ஆனால் அவள் சொன்னது கூட முற்றிலும் உண்மைதானே. ஆதவனுக்கு மயூரியை தட்டி கேட்க என்ன உரிமை இருக்கிறது? அவள் சொன்னது போல அவள் அவனுடைய முதலாளி மட்டுமே. அவள் செய்யும் வேலைக்கான சம்பளத்தை கொடுப்பதோடு இருவருக்குமான உறவு முடிந்துவிடும், அவ்வளவுதான். அதற்கு மேல் அவளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளில் தலையிட்டு கருத்து சொல்லும் உரிமை அவனுக்கு கிடையாது. ஆனால் மயூரி சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு அவளை எப்படியோ போகட்டும் என்று அப்படியே விட்டுவிடவும் அவனுக்கு மனமில்லை. அதனால்தான் கிடந்து மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறான். எப்படி பார்த்தாலும் உன்னை உதறி தள்ளிவிட்டு இன்னொருத்தனை மறந்து கொண்டவள்தானே அவள். அவளை ஒதுக்கி தள்ளிவிட்டு உன் வேலையை பார் என்று மனசாட்சி புத்திமதி சொன்னது. இல்லை இல்லை, அவளை அப்படியே விட்டுவிடாதே. அவளது வாழ்க்கையில் என்னவோ ஒரு குழப்பம் நடந்திருக்கிறது, அதை என்னவென்று கண்டுபிடித்து சரி செய் என்று சொன்னது காதல் கொண்ட அவனது மனம். அவனது மனம் சொன்னபடி மயூரி அவன் கண்களுக்கு ஒரு புதிராகத்தான் தெரிந்தாள். அதுவும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான புதிராக மாறி மாறி தெரிந்தாள். ஒரு புதிருக்கு அவன் விடை கண்டுபிடித்து தெளியும் முன்னரே இன்னொரு புதிர் புதிதாக வந்து அவனை குழப்பியது. அதனால் மயூரி விஷயத்தில் அவனுடைய எந்த கேள்விகளுக்குமே சரியான விடை கிடைக்காமல் குழம்பிக் கொண்டிருந்தான் ஆதவன். மயூரி அன்று அரை நாள் விடுமுறை. அது தெரியாமல் அவளை பார்ப்பதற்காகவே காலையிலேயே வந்த ஆதவன் ஏமாந்து போனான். எவ்வளவுதான் கோபதாபங்கள் மனதிற்குள் இருந்தாலும், ஏன் அவளை கொல்ல வேண்டும் போலவே வெறி இருந்தாலும் கூட அவளை கண்டதும் எல்லாம் காற்றோடு காற்றாய் கரைந்து பறந்து விடுகிறது. அவளை தொட்டுவிட்டால் கேட்கவே வேண்டாம், அப்படியே அவளது வாசத்தில் கரைந்து சுவாசத்தில் கலந்து அவளுக்குள் புதைந்து செத்து போய்விடலாம் போல தோன்றும். அந்த மாயம்தான் என்னவென்று அவனுக்கே விளங்கவில்லை. காலையிலேயே அவளை காணாமல் அந்த விடியலே வீணாகிவிட்டது போன்ற பிரமை ஆதவனுக்கு. இந்த 3 ஆண்டுகள் அவளை காணாமல் எப்படித்தான் உயிரோடு வாழ்ந்தோமோ என்றும் கூட மனதின் ஒரு பக்கம் தோன்றியது விசித்திரமாகத்தான் இருந்தது அவனுக்கு. கார் வாங்க வந்திருந்த ஒரு தம்பதியினருக்கு அதை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தான் ஆசிம். ஆதவன் காருக்குள் அமர்ந்து சோம்பலாய் நேரெதிரே தெரிந்த சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த சாலையின் ஓரமாக வந்து நின்றது ஒரு வெளிநாட்டு பென்ஸ் கார். பின்பக்க கதவை திறந்து கொண்டு இறங்கினாள் மயூரி. ஏதேனும் திருமணத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்திருப்பாளோ? மயில் கழுத்து நிறப்பட்டு சேலையும் நகையுமாக பார்ப்பதற்கு மயிலை போலத்தான் இருந்தாள். அழகு மயில், அவ்வளவு நளினம். காரிலிருந்து இறங்கி முன்பக்க டிரைவர் இருக்கையில் அமர்ந்திருந்தவனிடம் ஏதோ பேசிவிட்டு ஷோரூமை நோக்கி நடந்து வந்தாள். காதுகளில் குடை போல விருந்திருந்த கல் ஜிமிக்கி ஒவ்வொரு முறை ஆடி அசையும் போதும் அவளது கன்னத்தை உரசி உரசி தனது ஜென்ம சாபல்யத்தை தீர்த்து கொண்டிருந்தது. இரு கைகளிலும் பச்சை, நீலம் மற்றும் தங்க நிற வளையல்களை கலந்து அணிந்திருந்தாள். கொஞ்சம் கூட அலுங்காமல் நலுங்காமல் அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது புடவை கட்டு. பிளவுஸுக்கும் இடுப்புக்கும் நடுவே இருந்த மெல்லிய இடைவளைவில் மாட்டிக்கொண்டு தவித்தது ஆதவனின் குட்டி இதயம். முதலாக மயூரியை புடவையில் பார்க்கிறான். பேரழகு என்பதெல்லாம் சும்மாவோ, இவள் அதற்கும் மேல். அழகென்று சொல்லும் அத்தனைக்கும் இலக்கணமே இவள்தானோ என்றெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது அவனுக்கு. இடையசைய ஒயிலாக அந்த மயில் நடந்து வரும் அழகில் சொக்கி போன ஆதவன் தன்னை மறந்து இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அழகான கொண்டை போட்டு அதில் வெள்ளை, இளநீலம் மற்றும் தங்க நிற பூச்சரங்களை அடுக்கடுக்காக வைத்திருந்தாள். கழுத்து பகுதிக்கு கீழே மின்னியது அவளுடைய முதுகு பகுதியா இல்லை முழு நிலவா? தடுமாறி விட்டான் ஆதவன் என்னும் ஆடவன். அதுவரை புதிதாக வந்திருந்த காரை சுவாரஸ்யமாக ரசித்துக் கொண்டிருந்த அனைவரது கண்களும் பிறகு அவளைத்தான் ஆவலாய் மொய்த்தன. அவளோ எதையும் கண்டு கொள்ளாமல் வரவேற்பில் போய் நின்று கொண்டாள். மணிமேகலை இரு கைகளாலும் மயூரியின் முகத்தை வலித்து திருஷ்டி எடுத்து நெட்டி முறித்தாள். அவள் வந்து ஒரு 5 நிமிட தாமதத்திற்கு பிறகு அந்த டிரைவர் இருக்கையில் இருந்தவன் பின்னாலேயே வந்தான். 6 அடிக்கும் அதிகமான உயரமும் அதற்கேற்ப உடற்கட்டுமாக
மிகவும் கம்பீரமான தோற்றத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தவனை ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்த்தான் ஆதவன். இவன் யாராக இருக்கும்? ஒருவேளை... நான் ஏற்றிய வில்லை போல நிமிர்ந்தது ஆதவனின் உடல். மயூரி சொன்ன அவளது கணவன்? அவன் தொட்டால்தான் பிடிக்கும் என்று வேறு அழுத்தி சொன்னாலே, அந்த நாய் தொடுவதை மட்டும் ரசிப்பவள் என்றால் எதற்காக அன்று அந்த பஸ்ஸுக்குள் இவனோடு அட்டை மாதிரி ஒட்டி கொண்டு நிற்க வேண்டுமாம்? உதறி தள்ளிவிட்டு போயிருக்க வேண்டியதுதானே. வேண்டாம் என்று போகிறவளை இவன் என்ன விரட்டி பிடித்து இழுத்தா கற்பழித்து விடுவான்? ஆசை காட்டி மோசம் செய்பவள் என்று ஒரு அவார்டு இருந்தால் அதை வாங்கி முதலில் மயூரிக்கு தான் கொடுக்க வேண்டும். கோபத்தில் கண்கள் சிவக்க ஆதவன் பிடித்திருந்த அந்த ஸ்டீரிங் வீல் உடைந்தோ வளைந்தோ போகவில்லை. அதிர்ஷ்டவசமாக அவ்வளவு இறுக்கம் அந்த பிடியில். இரு கை நரம்புகளும் அழுத்தம் தாழாமல் முறுக்கேறி விடைத்துக் கொண்டு நின்றன, தெரித்து விடுவாரை போல. உடம்பில் ஆங்காங்கே ஓரமாக ஒளிந்து மறைந்து கிடந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒன்றாக திரட்டி அந்த புதியவனை முறைத்துக் கொண்டிருந்தான் ஆதவன். தன்னை ஒருவன் தீப்பார்வை பார்த்து கொண்டிருப்பதை அறியாமலேயே அந்த மனிதன் மயூரியிடம் சென்று அவள் மறந்துவிட்டு வந்திருந்த செல்போனை கொடுத்துவிட்டு அவள் அருகில் நின்று கொண்டிருந்த மணிமேகலையிடம் ஏதோ பேசி சிரித்துவிட்டு விடை பெற்று கொண்டு போய்விட்டான். அவன் முதுகு மறையும் வரைக்கும் அவனைத்தான் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. அது வேறு ஆதவனுக்கு கூடை தணலை வாரி தலையில் கொட்டியதைப் போல எரிச்சலாக இருந்தது. என்னம்மாய் பார்க்கிறாள்? புருஷன் என்பதால் விசேஷமான பார்வை போல. அடடா, என்ன ஒரு கனிவும் காதலும் பொங்கி வழிந்தோடுகிறது அந்த கண்களில். ஆத்திரத்தில் ஸ்டீரிங் வீலில் குத்துவதற்காக ஓங்கிய ஆதவனுடைய வலக்கை சுற்றுப்புறம் கருதி அந்தரத்திலேயே நின்றது. தனக்கு எதிரே நின்ற மயூரியை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். அவளுடைய பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே இருந்தது. ஏதோ வேலை இருக்கிறது வா என்று தலை போகிற அவசரம் போல அவளை அவனது அறைக்கு வரவழைத்துவிட்டு வந்த நேரத்திலிருந்து அவளை ஏதோ பொருட்காட்சியை பார்ப்பது போல கண்களை உருட்டி உருட்டி அவளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறானே தவிர விஷயம் என்னவென்று சொல்லவே காணும். கல்யாணத்திற்கென்று அதிகாலை 4 மணிக்கு எழுந்தது. நேற்று இரவு படுக்கும் போதே மணி 2 தாண்டி விட்டது. மண்டபத்தில் ஓடியாடி எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனாலும் கூட சரியான தூக்கம் இல்லாததால் சோர்வாகவே இருந்தது. பேசாமல் அரை நாள் விடுமுறையை முழு நாளாக நீட்டிவிடலாம் என்றுதான் முதலில் எண்ணினாள் மயூரி. ஆனால் இந்த மணிமேகலைதான் வந்தே தீர வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று விட்டாள். அவளிடம் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று ஆசின் சொன்னானாம். அதனால்தான் வேறு வழியின்றி அவளும் ஷோரூம் வந்து விட்டாள். பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு நின்ற மயூரி ஒரு கட்டத்திற்கு மேல் எரிச்சலாகி வெளியே போக முயன்றாள். ஆனால் அவளை போக விடாமல் கையை பிடித்து நிறுத்திய ஆதவன், நான் ரொம்ப நாளா உன்னையும் ஆசிமையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் உன்னைய சுத்தி சுத்தி வரான்? உங்க 2 பேருக்கு நடுவுல அப்படி என்ன உறவு புதுசா என்று கேட்டான் கடுமையான குரலில். என்ன உறவா இருந்தா உனக்கென்ன? அது சரி, எங்க 2 பேர் உறவையும் பத்தி கேக்குறியே, முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு என்ன உறவு? யார் நீ என்றாள் மயூரி எடுத்தெறிந்த குரலில். அவளது குரலில் இருந்த அலட்சியமும் அவள் சொன்ன பதிலில் இருந்த ஏளனமும் ஆதவனின் தன்மானத்தை கிளறிவிட ஆவேசமாகிவிட்டான் அவன். என்னடி கேட்ட? நான் யாரோவா என்று அவளை பார்த்து ஆத்திரத்தோடு கேட்டவன் அடுத்து செய்த காரியம். அத்தியாயம் 27. மயூரியின் யார் நீ என்ற கேள்வியில் ஆவேசமான ஆதவன் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மயூரியை இழுத்து அணைத்து முரட்டுத்தனமாக அவளது இதழ்களிலே முத்தமிடத் தொடங்க தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அவனை தூரமாக தள்ளிவிட்டாள் அவள். ஆதவன், யூ ஆர் கிராசிங் தி லிமிட்ஸ். அன்னைக்கே நான் சொன்னேன், நீ என்னை தொடக்கூடாதுன்னு. நீ தொட்டா எனக்கு பிடிக்கல. அண்ட் மோரோவர், உன்னையும் எனக்கு பிடிக்கல. மறுபடியும் என் பெர்மிஷன் இல்லாம என்ன தொட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு என்ன கிஸ் பண்ற? நீ என்ன பெரிய மன்மத மயிரா? நீ தொட்டா நான் அப்படியே மயங்கி உன் மடியில விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? இனிமே கனவுலையும் அப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்காத. அன்னைக்கு பஸ்ஸுக்குள்ள நடந்த விஷயத்த எவ்வளவு கொச்சையா நீ பேசின. நானா உன்னை தேடி வந்தேன். நீதான் என்ன பேச விடாம வாயை புத்திட்டு கிஸ் பண்ணுன. அப்புறம் அந்த விஷயத்தையே அசிங்கமா பேசினதும் நீதான், நான் இல்ல. அந்த நேரத்துல நான் எவ்வளவு அவமானமா அசிங்கமா ஃபீல் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பேசாம அந்த கடல்ல குதிச்சு செத்துடலாமான்னு கூட தோணுச்சு. அந்த அளவுக்கு உன்னுடைய வார்த்தைகள் என்னை காயப்படுத்திடுச்சு தெரியுமா? மறுபடியும் உன்கிட்ட ஏமாந்து போற அளவுக்கு நான் ஒன்னும் அந்த விஷயத்துல வீக் கிடையாது, புரிஞ்சுதா?
கண்டிப்பா அது வேணுமே வேணும்னு என் உடம்ப அடம் பிடிச்சா என் புருஷன் கிட்ட போய்க்கிறேன். போதுமா? பேசுறதா இருந்தா தள்ளி நின்னு பேசு. குறிப்பா தொடாம பேசு. இல்லனா கண்டிப்பா அடிப்பேன் என்றாள் ஒற்றை விரலை நீட்டி எச்சரிக்கையும் கண்டிப்பும் ஒன்றாக விரவிய குரலில். அவள் தன்னை தள்ளிவிட்ட ஆத்திரத்திலும் இயலாமையிலும் மீசை துடிக்க கொலைவெறியோடு அவள் பேசுவதையே பார்த்து கொண்டு நின்றான் ஆதவன். புருஷனாம் புருஷன், முதலில் அந்த நாய் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்து அவனை மிதித்தே கொல்ல வேண்டும் என்று உள்ளூர கருவிக் கொண்டிருந்தான் ஆதவன். மேலும் அவள் புருஷன் என்றதை தொடர்ந்து மதியம் அவளை தேடி வந்து செல்போனை கொடுத்துவிட்டு சென்றவனின் உருவமும் முகமும் ஆதவனுக்கு ஞாபகம் வர உடம்பெல்லாம் தீப்பிடித்தாற் போல ஆகிவிட்டது அவனுக்கு. மறுபடியும் மயூரியேதான் தொடங்கினாள். உனக்கென்ன, நானும் ஆசிமோ லவ் பண்றமோன்னு ஒரு சந்தேகம், அப்படித்தானே என்று நிதானமான குரலில் கேட்டுவிட்டு, சந்தேகமே படாத, நிச்சயம் லவ் தான், 200%. நான் சொல்ற விஷயம் நிஜம், ஒரு சன்ன சிரிப்புடன் சொல்லிவிட்டு அவன் முகத்தை பார்த்தாள் மயூரி. நொடியில் இடிந்து விழுந்த பனைமரம் போல ஆகிவிட்டது ஆதவனின் முகம். அஷ்டகோணலாக சுளிந்திருந்த அவனது முகத்தை பார்க்க ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நன்றாக அனுபவிக்கட்டுமே என்று கருவிக்கொண்டே அவன் படும் அவஸ்தையை கண் குளிர கண்டு ரசித்தாள் அவள். அவனும் தான் என்னவெல்லாம் சொல்லி அவளை காயப்படுத்தி இருக்கிறான். எவளோ ஒருத்தி ஆசையோடு அவனுக்காக காத்திருக்கிறாள் என்றான். அப்புறம் மும்பைக்கு போய் ஜாலியாக பெண் பார்க்கும் படலத்தில் கலந்து கொண்டு பஜ்ஜி சுஜி தின்ற கையோடு திரும்பி வந்தான். அப்போதும் கையையும் வாயையும் வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் மயூரியோடு ஒரு காதல் களியாட்டத்தை நடத்திவிட்டு சும்மா விளையாடினேன் என்று இரக்கமில்லாமல் சொன்ன பாவிதானே இவன். கடப்பாறையை முழுங்கினார் போல முழித்து கொண்டு நிற்கிறான். நிற்கட்டும், நன்றாக கிடந்து தவிக்கட்டும். ஒரு 2-3 நிமிடங்கள் அவனுடைய தவிப்பை ரசித்துக் கொண்டு நின்றவள் அதற்கு மேல் முடியாது என்பது போல, சந்தேகமே வேண்டாம், ஆசிம் ரொம்ப ரொம்ப தீவிரமா ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவளோட பேரு மணிமேகலை. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது சந்தேகம்னா ஆசிம கூப்பிட்டு கேட்டுக்க என்று உண்மையை சொல்லிவிட்டாள். அதன் பிறகுதான் இறுக்கம் தளர்ந்து இயல்புக்கு வந்தான் ஆதவன். நின்று போயிருந்த இதயமும் அதன் பிறகுதான் துடிக்க ஆரம்பித்தது. இன்னும் கொஞ்ச நேரம் மயூரி வாயை மூடிக்கொண்டு நின்றிருந்தால் நெஞ்சு வெடித்து செத்திருப்பானோ. ஆதவன் பார்க்காத நேரமாய் பார்த்து அந்த பக்கம் திரும்பி சிரித்துக் கொண்டாள் மயூரி. இடது கைவிரல்களால் தன் முடியை அழுந்த கோதி விட்டு போய் தனது ரோலிங் சேரில் அமர்ந்து கொண்டான் ஆதவன் ஒரு நீண்ட பெருமூச்சோடு. இப்ப நான் போகலாம் தானே என்ற மயூரியின் குரலில் நிமிர்ந்தவன் சம்மதமாய் தலையசைக்க நமட்டு சிரிப்புடன் சிரித்தவாறே வெளியே வந்து விட்டாள். அன்று மாலை வேலை முடிந்தவுடன் நேராக வீட்டுக்கு வருமாறு ஆசிமிடம் போனில் சொல்லியிருந்தார் அம்மா கதீஜா. வழக்கமாக மயூரி மற்றும் மணிமேகலையோடு ஒரு அரை மணி நேரம் அடிக்கும் பஸ் ஸ்டாண்ட் அரட்டை கச்சேரியை தியாகம் செய்துவிட்டு அம்மா கேட்டுக்கொண்டபடியே வீட்டிற்கு வந்து விட்டான் ஆசிம். வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தார்கள் அனைவரும். தங்கைகளின் முகத்தில் விளக்கு போட்டது போல ஒரு புது பிரகாசம் வந்திருந்தது. யோசனையோடு முகம் கை கால் கழுவி உடை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்து டிவியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தவனிடம் அந்த செக்கை கொண்டு வந்து கொடுத்தார் அம்மா கதீஜா. உடம்பு சரியில்லாமல் போவதற்கு முன் ஆசிமின் தந்தை இப்ராஹிம் சூப்பர்வைசராக வேலை செய்து கொண்டிருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியிலிருந்து அவருக்கு சேர வேண்டிய பணத்திற்கான காசோலையை கொடுத்திருந்தார்கள். மொத்தமாக 60 லட்சம் ரூபாய் கிடைத்திருந்தது. இத்தனை வருடங்களாக இந்த பணத்திற்காகத்தான் போராடி கொண்டிருந்தது குடும்பம் மொத்தமும். இப்ராஹிம் வேலை பார்த்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் மேனேஜ்மெண்டை எதிர்த்து ஏதோ யூனியன் ஸ்ட்ரைக் நடந்ததாம். அதற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தியது இப்ராஹிமும் அவருடைய கூட்டாளிகளும் தான் என்று அவர் மீது குற்றம் சுமத்தி அவரோடு சேர்த்து ஒரு 10 பேரை சஸ்பெண்ட் செய்து வைத்திருந்தது நிர்வாகம். அந்த சமயத்தில்தான் இப்ராஹிமுக்கு பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகிவிட்டார். ஏதேதோ காரணம் சொல்லி அந்த பணத்தை கொடுக்காமலேயே இழுத்தடித்தனர். ஆசிமும் அலைந்து அலைந்து பார்த்துவிட்டு வெறுத்து போய் கடைசியில் அந்த முயற்சியையே கைவிட்டு விட்டான். ஆனால் கடவுள் கருணையின் காரணமாக அந்த பணம் இப்போது அவர்கள் கைக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணி வாக்குல 2 பேர் அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க ஆசிம். அந்த கம்பெனிய இப்ப புதுசா வேற யாரோ வாங்கி இருக்காங்களா. அந்த புது முதலாளி தான் பழைய தொழிலாளர்கள் யாருக்காவது செட்டில்மெண்ட் பாக்கி இருந்தா எல்லாத்தையும் ஒழுங்கா பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்ணி விட்டுருங்கன்னு ஆர்டர் போட்டு இருக்காரா. இந்த செக்க அவங்கதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க.
என்று சொன்னார் ஆசிமின் தாய் கத்தீஜா. காசோலையை எடுத்துக்கொண்டு போய் வாப்பாவின் கட்டிலில் ஒரு ஓரமாக அமர்ந்தான் ஆசிம். அவனது கையை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டார் இப்ராஹிம். ஆனந்த கண்ணீர். குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி எல்லா குடும்ப பொறுப்பையும் கடைசி வரைக்கும் நீயே சுமக்க வேண்டியதாகி போகுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆசி. அல்லாஹ் கருணை காட்டிட்டான் என்றார் மனம் நிறைந்த மகிழ்வோடு. ஆமாவாப்பா என்றவன் தன் கைகளை பிடித்திருந்த தந்தையின் மெலிந்த கைகளை ஆதரவாய் தடவியவாறு, வாப்பா அதான் சேர வேண்டிய பணம் மொத்தமா கைக்கு வந்து சேர்ந்துருத்தே. தங்கச்சிங்க கல்யாண விஷயமா அத்தைங்க வீட்டுல போய் பேசிட்டு வருவோமா? ஆர்வமும் ஆவலுமாக தன்னிடம் கேள்வி கேட்ட மகனது முகத்தை கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் இப்ராஹிம். பிறகு, இது சம்பந்தமா நான் ஏற்கனவே அத்தைங்க கிட்ட பேசிட்டேன். 2 பேரும் ராத்திரி வருவாங்க. இன்னைக்கு நைட்டே நிக்காவுக்கு நாள் பாத்திரலான்னு அப்பவே பேசி முடிவு பண்ணிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசணும் என்றார். சொல்லுங்க வாப்பா என்றவாறே தந்தையின் முகம் பார்த்தான் ஆசிம். ஆபீஸ்ல இருந்து வந்த பணம் 60 லட்சத்தை 4 பாகமா பிரிக்கணும் ஆசி என்றார் அதிரடியாக. ஏன் வாப்பா என்று அதிர்ந்து போய் அவரது முகம் பார்த்தவனை, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசு என்றவர் தொடர்ந்தார். 60 லட்சத்துல 4/2 பங்கு உன் தங்கச்சிகளுக்கு. கல்யாண செலவு, நகை உட்பட எல்லாத்தையும் அதுக்குள்ளதான் பாத்துக்கணும். அதை மீறி 1 லட்சமோ 2 லட்சமோ வேணும்னா அதிகமா செலவு பண்ணிக்கலாம். ஆனா அளவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறதோட பிறந்த வீட்டுக்கும் பொண்ணுங்களுக்குமான சம்பந்தம் முடிஞ்சு போறதில்ல. அதுக்கப்புறம் தலைப்பிரசவம் இருக்கு. அதுக்காக செலவையும் நாம தானே பாத்துக்கணும். கல்யாணத்துக்கே அவ்வளவு பணத்தையும் செலவழிச்சு தாம் தூம்னு பண்ணிட்டோம்னா அப்புறம் பின்னாடி வர செலவுகளுக்கு என்ன பண்றது? எனக்கும் மாசம் மாசம் வைத்திய செலவு இருக்கு. உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கணும். உன்னோட குடும்பமும் பெருசாகும், தேவைகள் அதிகமாகும். அந்த சமயத்துல உன் ஒருத்தனோட சம்பளத்தை வச்சு முழு குடும்ப செலவையும் சமாளிக்க முடியாத ஆசி. அதனாலதான் சொல்றேன், இன்னொரு 15 லட்சம் ரூபாய என் பேர்லயும் உமா பேர்லயும் ஜாயிண்டா பிக்சட் டெபாசிட்ல போட்டுவே. அதுக்கு நாமினியா உன் பேரையே போட்டுக்கோ. அதுல இருந்து வர வட்டி எனக்கான மருந்து செலவுக்காகும். அசல் அப்படியே அக்கௌண்ட்லயே இருக்கட்டும். ஏதாவது அவசர தேவைனா மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உன் பங்கு பணத்தை உன்னோட கல்யாண செலவுகளுக்கு வச்சுக்கோ. தந்தை பேசியதை கேட்ட ஆசிமுக்கு கண்கள் கலங்கி விட்டன. அப்போ என் தங்கச்சிகளுக்குன்னு நான் எதையுமே செய்யக்கூடாதாப்பா என்று தழுதழுத்த குரலில் அவன் கேட்க, செய்டா, யாரு வேண்டான்னு சொன்னா? ஆனா யோசிச்சு நிதானமா செய். இருக்குதுன்னு எல்லாத்தையும் வாரி விட்டுறாத. அதத்தான் அப்பா சொல்றேன், புரியுதா என்று சொல்லிவிட்டு மனம் விட்டு வாயார மகிழ்ந்து சிரித்தார் இப்ராஹிம். சில பல வருடங்களுக்கு பிறகு தன் கையை பற்றி இருந்த மகனது கையை பிடித்து ஆசையாக முத்தமிட்ட இப்ராஹிம் அடுத்து சொன்னது கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனான் ஆசிம். வாப்பா. திக்கி திணறி வந்த இந்த வார்த்தைகளுக்கு பிறகு அவனால் பேச முடியவில்லை. தொடரும்.